இந்த சகுனி அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கேரக்டர், கெட்ட கேரக்டர். குள்ளநரி எப்படி தந்திரமா செயல்படுதோ, அந்த மாரி செயல்படக்கூடிய ஒரு நபர்ன்னு சொல்லி நம்மளுக்கு நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கிறோம். அதுக்கான காரணம் என்னன்னா, கௌரவர்களுடைய தாய்மாமன் தான் இந்த சகுனி. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூடயே உறவாடி, அவங்க உள்ள விஷத்த வெதச்சு, அந்த ஒரு 100 பேர் கொண்ட கௌரவர்களுடைய டீமையே டோட்டலா முடிச்சு விட்டது இவரு தான். மெயின் பங்கு இவரு தான் சொல்லி நம்ம எல்லாருமே வந்து மகாபாரத கதையில கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட சகுனிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிளாஷ்பேக் அப்படிங்கிறது இருக்கு. என்ன பிளாஷ்பேக்ன்னு சொல்லி கேட்டோம்னா, சகுனியோடைய அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தாரி. ஓகேங்களா? காந்தாரி அப்படிங்கிறது திருதராட்டனுடைய மனைவி. இவங்க 2 பேருக்கு தான் 100 கௌரவர்கள் வந்து பிள்ளைங்களா பொறக்குறாங்க. இந்த கான்செப்ட்லாம் பகையில எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க குடும்பத்தில எல்லாருக்கும் முன்னோடியான பீஷ்மர் தான் வந்து இவங்க எல்லாருக்குமே தாத்தா. தாத்தா என்ன பண்றாரு, தன்னுடைய வம்சாவளியில வந்த திருதராட்டிரன் வந்து பிறவியிலே கண் தெரியாத ஒரு நபர். அவருக்கு வந்து பொண்ணு கேட்டு வராரு. பொண்ணு கேட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, "குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டு வரல. "நீ பொண்ணு குடுத்துதான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி மிரட்டுற டோன்ல வராரு. ஓகேங்களா? காந்தார தேசத்துக்கு அப்படி தேறி வரும்போது சகுனி வந்தோனே என்ன பண்றாரு, சரி ஓகே இவங்க மிகப்பெரிய ஆளு. ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபருக்கு போய் தன் கூட பொறந்த சகோதரிய கேட்கறாங்க. முடியாதுன்னு சொன்னா எல்லாரையும் கொளுத்தி புடுவானுங்கன்னு சரின்னு சொல்லிட்டு அரை மனசோட தான் பொண்ணு குடுக்குறாங்க. பொண்ணு குடுக்கும்போது என்னன்றாங்க, சரி நாங்க பொண்ணு குடுக்குறோம். நீங்க போங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களே கூட்டிட்டு வரோம்ன்னு சொல்லி அனுப்பி விட்டுர்றாங்க. யார? பீஷ்மர. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு அப்புறமேட்டு தான் பீஷ்மருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. காந்தாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 புருஷனாம் ஜாதகத்துல. அதனால என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆட்டுக்கிடாவ கல்யாணம் பண்ணி, அந்த ஆட்டுக்கிடாவ வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பரிகாரம் முடிச்சுட்டு தான் திருதராட்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பீஷ்மருக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு ஆட்டு கல்யாணம் பண்ண பொண்ண வந்து, என் குடும்பத்தில வந்து எங்க பையனுக்கு வந்து பொண்ணு குடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு என்ன பண்றாரு, காந்தாரியுடைய குடும்பத்தில இருக்கக்கூடிய காந்தாரி கூட பொறந்தவங்களையும் சரி, கூட பொறந்த அண்ணன், தம்பி அவைங்க அப்பா, அம்மாலாம் கொண்டு போய் ஜெயில்ல போட்டு வச்சு நொக்கு நொக்குன்னு நொக்குறாரு. கொடும பண்றாரு. 3 பேரு 4 பேர், 5 பேர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் சாப்பாடு மட்டும் ஒரு வேளைக்கு மட்டும் குடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவைங்க குடும்பத்திலே கடைசி சின்ன பையன் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, சகுனி தான். சகுனி என்ன பண்றாரு, சகுனிக்கு மட்டும் சோறு குடுத்து ஒரு ஆள் மட்டும் உசுரு பொழச்சா போதும். நீ சாப்பிடு, உயிரோட இரு, அந்த குடும்பத்த போய் ரிவெஞ்ச் எடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா, அம்மா சொல்லிக் குடுத்தே வளர்த்துறாங்க. அப்படி வளர்த்திட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டங்கள்ல வந்து அவைங்க அப்பா வந்து இறக்கக்கூடிய தருவாய் வருது. அப்ப என்ன பண்றாங்க, அவைங்க அப்பா நல்லா இருந்த பையன் கால வந்து ஒரு கட்டை எடுத்து அடிச்சு அவன் கால வீக் ஆக்கிட்டு நீ கால சிண்டி சிண்டி நடக்கிறியே! அப்ப வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அந்த குடும்பத்த வந்து பழிவாங்கணுன்ற எண்ணம் தான் உனக்கு வரணும்னு சொல்லி, அவிங்க அப்பா இந்த பையன் மனசுல வந்து விஷத்த பதிய வச்சுட்டு போயிட்டாரு. சகுனியோட அப்பா. உடனே சகுனி என்ன பண்றாரு, அங்கேயே இருக்கிறாரு. அவங்க வந்து மிகப்பெரிய டீமு. பீஷ்மர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில போய் உள்ள போய் சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. இப்படி பூச்ச கொசுவ நசுக்குற மாரி நசுக்கி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாரு. காந்தாரிக்கு உடனே விஷயம் தெரிய வருது. தன் குடும்பத்தில இருந்த அனைவரும் இறந்துட்டாங்க. கடைசி தம்பி சகுனி மட்டும் உயிரோட இருக்கிறான் அப்படின்ட்டு. உடனே திருதராட்டிரன்ட்ட சொல்றாங்க. ஏங்க இந்த மாரி என் தம்பி தனியா தான் இருக்கிறான். அவன கூட்டு வந்து நாமளே வச்சுக்கலாம். ரொம்ப பாவமா இருக்குது அவன பார்க்கறதுக்கு. சின்ன பையனா இருக்கிறான்னு சொல்லிட்டு. சரி போ வூட்டுக்காரம்மா ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு திருதராட்டனும் பீஷ்மர விட்டு, இந்த மாரி தாத்தா போய் அவன கூட்டு வந்துருங்க. நம்ம கூடயே இருந்துட்டு போறான். சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரும் சரி போ சின்ன பையன் தானேன்னு சொல்லி கூட்டு வந்து வச்சுக்கிறாங்க பக்கத்திலேயே. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, வளர அந்த குடும்பத்த எப்படி பழிவாங்கலாம்ன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வளர அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவங்களுக்கு 100 பசங்க பொறக்குறாங்க. அந்தாண்ட அவங்க பங்காளி வீட்ல 5 பசங்க பாண்டவர்கள் பொறக்குறாங்க. இவங்களுக்குள்ளோட சின்ன வயசுலேருந்தே சண்டையும் மூட்டி விட்டு எந்தெந்த கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாரி, அந்த இடத்துல எல்லாத்துலயுமே வந்து இவங்கள கெட்டவங்களாவே காமிச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாரு. அப்படி வளர்ந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல வேற வழியே இல்லங்கிறப்ப, இவங்கள டோட்டலா ரிவெஞ்ச் எடுக்குறாரு. ரிவெஞ்ச் எடுத்து இவங்கள இப்படிதான் பழிவாங்கணும்னு சொல்லிக் குடுத்து, கடைசியா வந்து இது பண்ணிறாரு. ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணர கேட்கறாரு. இந்த மாரி சொன்ன மாரியே சகுனி வந்து நிறைவேத்திட்டான். இந்த மாரி வந்து பீஷ்மரோட குடும்பத்த நிம்மதி இல்லாம பண்ணுன்னு சொல்லி தான் அந்த குடும்பத்துக்குள்ளாடி வந்தான். சொன்ன மாரியே சகுனி ஜெயிச்சுட்டான்ட்டு. அப்ப வந்து அர்ஜுனன் கேட்டாராம். அவன் எங்க ஜெயிச்சான்? நாங்க தானே ஜெயிச்சோம். பஞ்சபாண்டவர்கள்ல யாருமே சாவல. எல்லாம் உயிரோட தான் இருக்கிறோம். கௌரவர்கள் மட்டும் தானே செத்து போனாங்க. நாங்கலாம் உயிரோட தானே இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாராம். அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றாராம். நீங்க உயிரோட தான்ப்பா இருக்கிறீங்க. நிம்மதியா இருக்கிறீங்களா? உப பாண்டவர்கள் அதாவது பாண்டவர்களோட பிள்ளைகள்னு சொல்லி வாரிசு யாராச்சும் உயிரோட இருக்கிறாங்களா? யாருமே உயிரோட இல்ல. எல்லாரையுமே இறந்துட்டாங்க. ஸோ சகுனி நினைச்சது அதுதான். அந்த குடும்பத்தில யாருமே வந்து நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த ஆள் நினைச்சாரு. ஸோ அது மாரியே நடந்துருச்சு. எப்படி பார்த்தாலும் சகுனி வந்து அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். அவன் இறந்து போனாலும் சந்தோஷமா தான் இறந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி. இதுல இன்னொரு 2வது பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, இதுல வந்து சொல்லப்பட்ட கதை வந்து இந்த மாரி சொல்லியிருக்காங்க. 2வதா சொல்லப்பட்ட கதையில என்ன சொல்றாங்க, சகுனி வந்து பொறந்து வளர்ந்தது எல்லாமே பாலைவன ஏரியா தான். இந்த மாரி பீஷ்மர இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பூஞ்சோலை. இந்த இடத்துக்கு வந்தவுடனே என்ன பண்றாரு, ரொம்ப ஆசைப்படுறாரு. என்னான்னு, நம்ம அக்காவோட பிள்ளைங்க தான் நம்ம மாமன் தான் ராஜாவாகணுன்ட்டு. ஓகேங்களா? அப்படி ராஜாவாகணும்னு நெனச்ச உடனே என்ன பண்றாரு, கண்ணு தெரியாத ஆளு. அவரு ராஜாவா இருந்தாலும் கண்ட்ரோல் பூரா பீஷ்மர் கையில தான் இருக்குது.
சரி ஓகே நம்ம மாமாவ ஏமாத்திட்டு பீஷ்மர்லாம் எடுத்துக்கிட்டாரு. அடுத்து நம்மளுக்கு பொறக்கக்கூடிய பிள்ளைங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, அந்த பிள்ளைங்க பொறந்தவுனே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து டெவலப் பண்ணி விடுறாரு. பெருசானவுனே என்ன ஆகுது, தர்மம் கையில ஆட்சி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஸோ இதுலயும் வந்து அவருக்கு ஏமாற்றம் தான் வருது. இந்த மாரி நெறைய ஏமாற்றங்கள சந்திச்சதுனால, தன்னுடைய அக்கா பசங்கள முன்னிலைப்படுத்தணும், அவங்கள ராஜாவாக்கணும்னு சொல்லி தான் இவரு போராட்டம் பண்ணாரு, போராடுனாரு, சதி செஞ்சாரு. கடைசியா வந்து அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. இது 2 பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரியுமே சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது, சகுனியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவருடைய கண் பார்வையில இதெல்லாம் நடந்துச்சுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர, சகுனி நல்லவரா, கெட்டவரான்னு சொல்லி நாம தான் முடிவு பண்றோம். ஓகேங்களா? இதுதான் சகுனியோடைய ஸ்டோரி, சகுனியோட கேரக்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதோடைய பார்ட் 2 வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விரைவில் மேக் பண்ணலாம். ஓகேங்களா?